ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலை பார்க்குற பேரியனில் நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் இங்கே வேலை பார்க்குற டைமில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அது இல்லாமல் இங்கே இருக்க ஒரு சில இம்பார்ட்டண்டான முக்கியமான விஷயங்களை பற்றி அவங்க சொல்ல போகிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் வேறு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வேலையை முடிச்சுட்டு லஞ்ச் டைமில் தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வேலை பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா பஹ்ரைன். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா, மேக்ஸிமம் அதிகமாக மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கும், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கும், அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். அதுலேயுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறது, அதுவும் ஜூலை ஆகஸ்ட் ஜூன் அந்த டைம்லலாம் ஹெவி வெயிலாக இருக்கும். பொழந்து கட்டிடும். ஓகே, பரவாயில்ல, 12 மணிக்கு மேலே இங்கே வேலை பார்க்கக்கூடாது. அதான் ஒரு முக்கியமான சம்பவமே. அப்படி வேலை பார்த்திங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க, கம்பெனிக்கு ஃபைன் போட்டுருவாங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கம்பெனி அடித்து காற்றை உடச்சி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் டைமில் பார்க்குறவங்கலாம் 12 மணிக்கு அப்புறம் நிப்பாட்டிடுவாங்க ஒர்க்கு. அப்புறம் வெயில் ஓரளவு இதான அப்புறம் சாயங்காலம் திருப்பி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஒருத்தவங்களோட டைமிங் பொறுத்து இருக்குது. நான் இங்கே வேலை பார்க்குற என்ன பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க். ஸோ மெயின்டெனன்ஸ் ஒர்க்னு என்னென்னு பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிஷியன் இருக்கும், ப்ளம்பிங் இருக்கும், சீலிங் இருக்கும், கார்பெண்டர் ஒர்க் இருக்கும், மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லா ஒர்க்குமே இருக்கும். அது இல்லாமல் கிளைமேட் வேறு சேஞ்சிங் டைம் ஆகிட்டு இருக்கா. ஸோ அது அடிக்கடி தொண்டை கட்டுறது, சளி பிடிக்கிறது, இந்த அளவெல்லாம் அடிக்கடி வரும். ஸோ அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இருக்கிறதுலே ஹைலைட் என்னென்னு சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இங்கே போடுற ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், கம்பெனிஸாக இருக்கட்டும், கரெக்டாக ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது இல்லாமல் இங்கே ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு மாதிரி நம்ம வாயை பொழந்துட்டு பேண்டு நடு ரோட்டெலாம் ஓட முடியாது. காற்றை உடச்சி விட்ருவாங்க கிராஸ் பண்ணுறதெல்லாம். ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு லைன் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒரு சிக்னல் வச்சுருப்பாங்க. அந்த சிக்னல் போயிட்டு தான் நம்ம ரோடு கிராஸ் பண்ணணும். சும்மா 4 வாக்கில் ஓடிட்டு இருந்தோம்னா காற்றை உடச்சி கையில் கொடுத்து விட்ருவாங்க. மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கை விட காரு தான் 100க்கு ஒரு 90% ஃபுல்லாக காரு தான். இந்த பைக்கெல்லாம் பார்க்கவே முடியாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பைக் வச்சுருக்கவங்கலாம் இந்த டெலிவரிலாம் இருக்குல்ல, தலபாத், நம்ம ஊரில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இங்கே டெலிவரி பாய்ஸ் மேக்ஸிமம் பைக் வச்சுருப்பாங்க. ஒரு ஊர்லேயே மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். 10% 20% தான் பைக்கு. மற்ற மாதிரி ஃபுல்லாக காரு தான். எல்லாம் BMW, பென்ஸ், அது இதுன்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஜாப் கிடைக்கிறது ஓகே, ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில டைமில் கஷ்டமான வேலைக்கு ரொம்ப ஆள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த டைமில் மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க. சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, அதுதான் ஒரு மெயின் சம்பவமே. இங்கே சேலரி தான் கொஞ்சம், சேலரி ஓகே இருந்தாலும் செலவு தான் மண்டையை பொழந்துடும். நம்ம ஊரில் என்ன நினைப்பாங்க, விளையாட்டு போயிட்டா போதும், காசு நல்லா சம்பாதிக்கலாம். இங்கே சம்பாதிக்கிறத விட செலவு தான் அதிகம். எப்பா 1 கிலோ தக்காளி வாங்கினாலே எவ்வளோ ரேட்டு தெரியுமா? சரியான வேலை. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம ஊரெலாம் ஜம்முன்னு ஒரு 10 ரூபா 12 ரூபா கொடுத்து 15 ரூபா 30 ரூபாக்கெலாம் கொஞ்சம் 2-3 தக்காளி வாங்கிட்டு தான். இங்கெல்லாம் சரியான ரேட்டு. ஆமாம், அப்படின்லாம் போகும். ஸோ வெளிநாட்டை பொறுத்தவரையில் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஐ மீன் என்ஜாய் பண்ணிக்கலாம். என்ஜாய் மீன்ஸ் நிறைய காசு இருந்தால் என்ஜாய் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு ஓகே. அதே மாதிரி வெளிநாட்டு வந்தாச்சுனாலே வீடு, சொந்தம், பந்தம் பூரா வைத்தையும் மறந்துட்டு தான் வேலை பார்க்கணும். ஏன்னா மற்றவங்க நம்ம ஃபேமிலிஸ்லாம் நினைப்பாங்க, என்னடா வெளிநாட்டு போயிட்டான், ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை, நோட் இல்லை, பிடுங்கலன்ட்டு. கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ. இங்கே வந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு டைலாக் இருக்குல்ல படத்தில், முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் அதோட சுத்தலி என்ன. அதே மாதிரி தான் இங்கே வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் தெரியும் அதோட கஷ்டம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு குளித்து கிளம்பி சாப்பாடெலாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறோம். சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடும், ரூமுக்கு வந்த அப்புறம் சமைக்கணும், குளிக்கணும், ட்ரெஸ் துவைக்கணும், அது இத்தனைக்கெலாம் வேலை முடிச்சுட்டு இங்கே நைட் ஆகிறப்ப, இங்கே 8 மணி ஆகிறப்ப, நம்ம தமிழ் அங்கே இந்தியாவில் எத்தனை மணி ஆகும், இந்தியன்ல நம்ம ஊரில் இங்கே 8 மணின்னா அங்கே 9, 10, 10:30 ஆகிடும். நம்ம 8 மணி 8:30 9 மணிக்கு தான் ஃப்ரீயாக ஆகும். அந்த டைமில் போட்டு யாருக்கு ஃபோன் பண்ண முடியும்? வீட்டிலலாம் 11, 12 மணி ஆகிரும் அங்கெல்லாம். அதெல்லாம் புரியாது. அதே மாதிரி இங்கே வந்தாச்சுனால மேக்ஸிமம் எல்லாம் மறந்துடும். சொந்தம் பந்தம் கிந்த எல்லாம் மறந்துடும். நமக்கு இந்த காலையில் எந்திக்கணும், வேலைக்கு போகணும், ரூமுக்கு வரணும், எந்திக்கணும், வேலைக்கு போகணும், ரூம் பண்ணணும். அதான் ரிப்பீட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே ஓடிட்டு இருக்கும். ஸோ அதனால் யாராச்சும் வெளிநாட்டில் இருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எந்த ஊர்லேருந்து வேலை பார்க்குறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி அப்ராட் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப இது பண்ணாங்க, என்னடா போயிட்டோம் அப்படி இப்படி. அவன் கஷ்டம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும்.
ஐயோ அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து யாராவது அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நல்ல சூப்பரான கண்டென்ட்லாம் போட நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஒர்க் டைமும் அந்த டைமில் சாப்பாடு டைம் கரெக்டாக 12 சம்திங் ஆச்சு வீடியோ எடுத்துகிட்டு. ஓகே காய்ஸ், தென் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பார்ப்போம் என்ன.